கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். மத்திய அமைச்சர் அமித் ஷா, சினிமா பிரபலங்கள் என லட்சக்கணக்கானோர் பங்கேற்று தியானம். கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழா. பக்தி பரவசத்தில் சத்குருவுடன் இணைந்து நடனமாடிய ராதே ஜக்கி. தமிழக வெற்றி கழகம் எளிய மக்களுக்கான கட்சி, பண்ணையார்களுக்கான கட்சி அல்ல. பணம் பறிக்கும் மனநிலையுடன் இருக்கும் பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்ற வேண்டும் எனவும் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் எல்கேஜி, யூகேஜி குழந்தைகளைப் போல சண்டையிட்டுக் கொள்வதாக விமர்சனம். நிதியை கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும், நிதியை கேட்டு பெற வேண்டியது மாநில அரசின் கடமை எனவும் விஜய் பேச்சு. ஆயிரத்தி 1967, 1977 ஆகிய ஆண்டுகளில் அண்ணாவும் எம்ஜிஆரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் போது அவர்கள் பின்னால் இருந்தது இளைஞர்கள்தான். தாவேகாவில் இளைஞர்கள் மட்டுமே இருப்பதாக மற்ற கட்சிகள் கேள்வி எழுப்புவதாக சுட்டிக்காட்டி தாவேக தலைவர் விஜய் பதில். விஜய் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் 3 மொழி கற்கலாம். தாவேக தொண்டர்களின் குழந்தைகளுக்கு மட்டும் 2 மொழியா என பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் விசிக இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. கொள்கையில் தெளிவு இருப்பதால் எந்த கொம்பனாலும் தன்னை விலைக்கு வாங்க முடியாது எனவும் திட்டவட்டம். சினிமாவில் காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகின்றனர். தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய திருமாவளவன். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு தொகுதி எண்ணிக்கை குறையும் என கூறுவது உண்மையல்ல. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதாகவும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு குறையாமல் மற்ற மாநிலங்களுக்கு எண்ணிக்கை கூடினாலும் பிரச்சினைதான். தொகுதி மறுசீரமைப்பில் விகிதாச்சாரம் எந்த அடிப்படையில் அமையும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் திமுக எம்பி ஆர் ராசா வலியுறுத்தல். இரண்டு நாள் பயணமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று செல்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. ஐயா வைகுண்டர் அவதார திருவிழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க இருப்பதாக தகவல். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இன்று முதல் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை மின்சார ரயில் சேவை ரத்து. சிக்னல் சீரமைப்பு பணிகள் காரணமாக காலை 9:15 மணி முதல் மாலை 3:15 மணி வரை ரயில்கள் இயங்காது எனவும் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை அண்ணா நகரில் முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடியான ராபர்ட் வெட்டி கொலை. இருசக்கர வாகனத்தில் வந்து வெறிச்செயலில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு போலீசார் வலைவீச்சு.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அதிமுக கவுன்சிலருக்கு அரிவாள் வெட்டு. மது அருந்தியதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தின் பின்புறத்தில் 350 கிலோ அளவிலான மருத்துவ கழிவுகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட விவகாரம். மாநகராட்சி சார்பில் கழிவுகள் அகற்றப்படாததால் எரிக்கப்பட்டதாக கல்லூரி முதல்வரின் குற்றச்சாட்டால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கூலி தொழிலாளியை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த வழக்கு. குற்றவாளிகள் மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் அதிரடி. விடுப்பு அளிக்காததால் வேலூர் அருகே ஆயுதப்படை பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி. விடுப்பு அளிக்காதது காரணம் அல்ல, குடும்ப பிரச்சனையே காரணம் என மாவட்ட எஸ்பி விளக்கம். ஈரோட்டில் வீட்டில் தனியாக இருந்த ஏசி மெக்கானிக் மர்மமான முறையில் கூர்மையான ஆயுதங்களால் குத்தி கொலை. வீடு புகுந்து கொலை செய்த மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு மாணவர் விடுதியில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் வருகை பதிவேட்டை முறையாக பராமரிக்காத ஊழியர்களை கடுமையாக கண்டித்தார். கடலூர் மாநகராட்சியில் பெண் கவுன்சிலர்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்காமல் கணவர்கள் தலையீடு. இதே நிலை நீடித்தால் முதலமைச்சரிடம் நேரடியாக புகார் அளிக்கப்படும் என மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா எச்சரிக்கை. சேலம் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார். மனமுடைந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். திருச்சியில் நீதிமன்ற பணியாளர் தூக்கிட்டு தற்கொலை. தற்கொலைக்கு நீதிபதியே காரணம் என கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வந்த மகா கும்பமேளா நிறைவடைந்தது. திரிவேணி சங்கமத்தில் 66 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி இருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே பைக் மோதிய விபத்தால் ஏற்பட்ட தகராறு. விபத்தை ஏற்படுத்தியவரை 15 நாட்களுக்கு பின் தேடி பிடித்து அரிவாளால் வெட்டிய 5 பேர் கைது. அதிபர் டிரம்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. நாளை நடைபெறவுள்ள சந்திப்பில் கனிம சுரங்கம் அமைப்பது குறித்த முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி. தோல்வி தழுவிய இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பையும் இழந்தது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் இன்று. பாகிஸ்தான் வங்கதேசம் அணிகள் மோதல். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் புதிய அப்டேட். படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாட ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிரபல கதாநாயகி யார் என்பதை இன்று அறிமுகம் செய்கிறது படக்குழு.